வணக்கம். கேரளா லாட்ரி பேசுகிறேன். 23/5/2024 காருண்யா ப்ளஸ் ரூபா 523 ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நம்ம கொடுத்ததில் பாருங்கள் 252 252 கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ நமக்கு இந்த நடுவில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. நம்ம கொடுத்ததில் யாராவது உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. வின் பண்ணவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ இதே பிரகாரம் ஏபிபிசிஎஸ் பாருங்க நண்பா. ஏபிபிசிஎஸ்ல நம்ம கொடுத்ததில் 22 ஏசி பாஸ் நண்பா. ஸோ இதை போட்டு வின் பண்ணவங்களும் என்ன சொல்லுவாங்க, 22 ஏசி பாஸ். ஸோ வாங்க நண்பா, இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் நண்பா. நாம் நேற்று கொடுத்ததில் ரெண்டுக்கு நேற்று நம்ம கொடுத்ததில் இந்த ரெண்டுக்கு இந்த 2 நிறுத்தி இருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த டபுள் 2 வரணும்னு சொல்லியிருந்தோம் நண்பா. ஸோ அதே மாதிரியே நமக்கு கிடைச்சது. அதே பிரகாரம் பாருங்க நண்பா, இங்க 6க்கு 6 நிறுத்தி இருக்கிறதுனால ஸோ 6க்கு 6 நிறுத்தி இருக்கிறதுனால நமக்கு 6 வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த 6ம் நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இந்த 2க்கு 2 இந்த டபுள் 2 இங்கே நிறுத்தி இருக்கிறதுனால இன்னைக்கும் இந்த இடத்துக்கு நமக்கு முதல்ல பார்த்தோம்னா இங்க பிசி 22, ஸோ இங்க ஏசி 22. இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு நமக்கு ஏபிக்கு 22 வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்தால் இங்கே வரணும், ஏபி 22ன்னு வரலாம். இன்னொரு கணக்கு பிரகாரம் பார்ப்போம் நண்பா. இங்கே 77 பிசி 77, ஏசி 22 நண்பா. ஸோ இங்கே 77 இங்கே 22ன்னா 22க்கு 22 வரணும் நண்பா. இங்கே ஒரு நாள் முன்னாடி வந்ததுனால இப்போ இந்த இடத்துக்கு பவரில் கூட 77ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 77, இங்கே 22, ஏசி 22. ஸோ இங்கே 77 22 கூட 77ன்னு வைங்க நண்பா. 22 சப்போர்ட்டில் கூட வைங்க. ஸோ இங்கே முன்னாடியே வந்துடுச்சு வர. ஸோ இந்த 66 இந்த நம்பர் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று வராதனால இன்னைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க நண்பா, வீக்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போன வாரத்துக்கு வாரம் 10 நண்பா, 510. ஸோ அந்த பிசியில் 10,
இருக்குது. ஏபி ஏபியில் 10. ஸோ இப்போது இந்த 10 இங்கே வெளியில் நமக்கு மறுபடியும் பிசியில் வரணும் நண்பா. ஸோ அப்படிங்க இப்படி கிளாஸில் வந்தால் பிசிக்கு நமக்கு 10 வரணும்பா. ஸோ இல்லை இந்த ஸ்டெயிட்லேயே வருது அப்படின்னாக்கா நமக்கு இங்கே 10 உள்ளே போய்டுவோம்பா. அப்போது ஏ போர்டுக்கு நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இப்போ உள்ளே போணுச்சுன்னா நமக்கு ஏ போர்டுக்கு 0 கிடைக்கணும்பா. 0 வந்தால் 022. ஸோ ஏபிக்கு தான் வந்து 22 வரணும். 6 2 இது மேட்ச் பண்ணி வரலாம்பா. அதிகபட்சமாக இந்த 10ங்கிறது வாய்ப்பு இருக்கணும்பா. 0 10ங்கிறது 0 ஒன்றும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 10ன்னு கூட வரலாம். ஸோ இன்னொன்று பிசி 54, ஏபி 04. ஸோ ஏபி 04 இங்கே பாருங்கள் ஏசி 54. இந்த கணக்கு பிரகாரம் தான் இங்கே பிசி 10. ஸோ இங்கே ஏபி 10. இப்போ நமக்கு மறுபடியும் இங்கே பிசி 10 வரணும்பா. ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் பிரகாரம் நான் உங்களுக்கு நம்பர் தர்றேன். உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு கணக்கு பார்க்கலாம்பா. பாருங்கள் 54. ஸோ இங்கே 504. அதே இங்கே 524. ஸோ இங்கே ஏ போர்டில் 254, இங்கே 504, இங்கே 524 நண்பா. அந்த கணக்கு பிரகாரம் இங்கே பாருங்கள் 510. ஸோ இங்கே பாருங்கள் 501. ஸோ இப்போ நமக்கு இங்கே இந்த 510 பேஸ் பண்ணி வரணும் நண்பா. ஸோ இங்கே 510, இங்கே 501, இங்கே 510, 501 இல்லை 510 இதே அப்படியே வரணும் நண்பா. இங்கே பாருங்கள் 254. அந்த நடுபோர்டில் மட்டுமே இந்த 25ங்கிறத திருப்பி வச்சு 524ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது அப்போது இந்த இடத்துக்கு பார்த்தோம்னா இந்த 5 நடுவுலையும் பி போர்ட்லையும் 1 ஏ போர்டையும் வச்சாங்கன்னா 150ங்கிற நம்பர் வரணும் நண்பா. ஸோ இந்த 150ங்கிறதுக்கும் மந்த்லி சார்ட்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துடலாம் நண்பா. நம்ம இங்கே பாருங்கள் இந்த 9 6 வந்தால் இந்த 6 9 இங்கே நம்ம இந்த 6 9ங்கிற வர்ற இடத்துல போகாமல் இங்கே பாருங்கள் இந்த 50ன்ற நம்பர் வந்து ஸோ நேற்று இங்கே வர வேண்டியது தான் நம்ம கொடுத்தோம். ஸோ மிஸ் ஆகிடுச்சு, நம்ம வரல. பட் நம்ம கொடுத்ததில் 22 பாஸ் ஆகிடுச்சு. இந்த கணக்கு பிரகாரமாக பார்த்தோம்னா நமக்கு இங்கே 50ன்னு நாங்கள் இந்த 150 வீக்லி சார்ட்டில் பார்த்த பிரகாரம் இங்கே 50ன்னு வர்ற வாய்ப்பு இருக்குது நண்பா.
ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தரேன் நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும், அதை உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் மிக்ஸ் பண்ணி போடுங்க நண்பா. நண்பா ஏபிபிசிஎஸ்க்கு 66 22 10 77 55 50. ஸோ இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வர நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. நம்பர் 3 டிஜிட்டுக்கு 150 766 221 110. நண்பா இதில் 110 150ங்கிற நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வரதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் நண்பா. ஸோ நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பா. நிறைய நம்பர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்குறாங்க, இன்னும் இவ்வளோ நம்பர் கொடுக்குறீங்க எதை போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதிக நம்பர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே நம்பர் கம்மியாக கொடுத்துட்டு மீதி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நண்பா. வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு அதில் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு எஸ்எம்மில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.